கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த வேத வசனத்தை முன்னிட்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். இந்த மாதம் தொடங்கி உங்க வாழ்க்கையில எல்லாம் நிலை நிறுத்தப்பட ஆரம்பிக்கும். God is going to settle you. கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போறார். இந்த மாதத்துல ஆரம்பித்து கர்த்தர் உங்களை நிலை நிறுத்த போகிறார். இந்த வேத வசனத்தின்படி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மை அழைத்தவர் கர்த்தர். நம்மை அழைத்தவர் கர்த்தர். மனுஷர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை கர்த்தர் நியமித்த ஸ்தானத்திலே, கர்த்தர் நியமித்த இடத்திலே, கர்த்தர் நியமித்த காரியத்திலே நம்மை நிலை நிறுத்துவதற்காக நம்மை அழைத்தவர் கர்த்தர். அழைத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உண்மையுள்ள தேவன் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றும் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை அழைத்த தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவன். சகல கிருபையும் பொருந்தின தேவன். கிருபை பொருந்தின தேவன், இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன், தகுதியில்லாத நபர்களை தகுதிப்படுத்துகிற தெய்வம், தகுதியில்லாத நபர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மை அழைத்த தேவன். அந்த தேவன் தாமே என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவரே இதை செய்ய போகிறாராம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இந்த வேத வசனத்தில் அவரே இதை செய்ய போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு இதை செய்ய போகிறார் அதையும் குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, வியாபாரத்துல, கடன் பிரச்சனையின் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில, உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, எந்த விதத்திலாவது சரீரத்தில் வியாதியினால பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மாந்திரிகத்தின் பிடியில சிக்கி பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்தை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியம் எப்பொழுது முடியும்? இந்த பிரச்சனை எப்பொழுது முடியும்? இந்த பாடுகள், உபத்திரவங்களுக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கல, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலம்தாங்க பாடுகள் நிலைத்திருக்காது, ஆனால் அவருடைய கிருபையோ நிலைத்திருக்கும். இந்த பிரச்சனைகள் நிலைத்திருக்கிறாது, ஆனால் அவருடைய உண்மையோ நிலைத்திருக்கும். இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்காது, ஆனால் அவருடைய இரக்கம் நிலைத்திருக்கும். அந்த சகல கிருபை பொருந்தின தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் தாமே ஒரு காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். அது என்ன காரியம் தெரியுங்களா? முதலாவது, நம்மை சீர்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தவறுதலாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள், எல்லா விதமான உடைந்து போன காரியங்கள், சீர்கெட்டு போன காரியங்கள் உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் சீர்கெட்டு போயிருந்தேன், இந்த காரியத்தில் நான் சீர்படுத்தப்படாமல் இருந்தேன், இந்த காரியத்தில் நான் ஒழுங்கீனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த காரியத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையில சரியில்லாம இருந்தேன், அதனாலதான் இப்படிப்பட்ட நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதனாலதான் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உடைந்து போன காரியங்களே, ஒழுங்கற்ற காரியங்களே, சீர்கெட்டு போன காரியங்களை முதலாவது கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பிக்க போகிறார். அவர் உங்களை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, சீர்படுத்தப்பட்ட பிறகு அதுல நிலைத்திருப்பதற்காக உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாருங்க. உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். எப்படி ஒரு கான்கிரீட் போட்ட உடனே ஒரு 7 நாள் 14 நாள் காத்திருக்கும் போது அது ஸ்திரமாய் மாறுகிறதோ, ஸ்ட்ராங்கா மாறுதோ, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சீர்கெட்டு போன காரியங்களை சீர்படுத்தி அவர் உங்களை ஸ்திரப்படுத்தவும் போகிறார். He will strengthen you. He will strengthen you. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை
அவருடைய வாக்குத்தத்தம் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். பலப்படுத்த போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்க அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் திரும்ப வரும்பொழுது அதில் நீங்கள் நிலைத்து நிற்கும்படி, அதில் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படி, இதுவரைக்கும் தோல்வி அடைந்த காரியங்களில், இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து போன காரியங்களில் எழுந்து நிற்கும்படி, வெற்றி வாழ்க்கை வாழும்படி கர்த்தரே உங்களை பலப்படுத்த போகிறார். He will give you his power. அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பரிசுத்த ஆவியின் பலன் உங்களை சாட்சிகளாய் வாழ வைக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தெய்வம் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்த சோதனையில நீங்க விழுந்து போனீங்களோ இது இனிமே அதுல நீங்க விழுந்து போவது இல்லை. எந்த சோதனையில நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ அதுல இனிமே நீங்க தோல்வி அடைய போவது இல்லை. எந்த காரியத்தை இதுவரைக்கும் இழந்து கொண்டிருந்தீங்களோ இனிமே அந்த காரியத்தை நீங்கள் இழக்கப் போவதில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். கடைசியாக நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை இந்த மாதத்துல ஸ்திரப்படுத்த போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கும் பொழுது, இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, இந்த மாதம் தொடங்கி இந்த வருஷம் முழுக்க இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போறாருங்க. எந்த இடத்துல செட்டில்மெண்ட் இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருந்தீங்களோ, எந்த காரியத்துல இது வரைக்கும் நான் செட்டில் ஆகல என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ரபதுன ஹரபியங்கின அந்தரத்யந்தன பதனா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறார். எந்த காரியத்துல நீங்கள் நிலையற்றவர்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தீங்களோ, எந்த காரியத்துல இதுவரைக்கும் ஒரு உறுதியான ஸ்தானத்தை அடைய முடியாமல் இருந்ததோ, எந்த காரியத்தில் இதுவரைக்கும் ஒரு பூரணமான ஆசீர்வாதம், ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிற உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வேத வசனத்தை மறுபடியுமாய் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அவருடைய மகிமைக்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் சகல கிருபை பொருந்தின தேவன். அந்த தேவன் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். யாருக்கு? கொஞ்ச காலம் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பலிக்குமா? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்குள்ள இப்படிப்பட்ட சந்தேகங்கள் ஏற்படலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை நான் கேட்க தான் செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இது பலிக்குமா ஆண்டவரே? உம்முடைய வசனங்கள் உண்மை, உம்முடைய வசனங்கள் சத்தியம், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யுரையாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில இது பலிக்குமா என்ற சந்தேகத்தோடு ஒருவேளை நீங்க இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை, இந்த தியானத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒரு அடையாளத்தை நான் இந்த வசனத்திலிருந்தே காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை சீர்படுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களை செட்டில் பண்ண போவது உறுதி. கர்த்தர் உங்களை சீர்படுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களை நிலைநிறுத்த போவது உறுதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கிறதா செக் பண்ணி பாருங்க. உங்களை சீர்படுத்த ஆரம்பித்திருக்கிறாரா? உடைந்து போன காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள், நிலையற்ற காரியங்கள், எல்லா விதமான கோணலான காரியங்களை, சீர்கேடான காரியங்களை ஆண்டவர் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? ஆண்டவர் உங்களை உணர்த்தி சரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? உங்களை சீர்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா? அதுவே அடையாளம் உங்களை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார் என்று. ஜெபிப்போமா? கிருபையுள்ள அன்பு தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, 1 பேதுரு 5:10 ஆண்டவரே, இந்த மாதத்துல தொடங்கி இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளிலும் இந்த வசனத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இதை விசுவாசித்து சுதந்திரிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. நீ சொல்லியிருக்கிறீங்க தேவன் தாமே செய்ய போகிறார் என்று. ஆண்டவரே, நீரே இந்த வாக்குத்தத்தத்தை எங்க வாழ்க்கையில பலிக்க செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.